ETF portfolio. So நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு 10 ETF நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ், அதாவது 10லேருந்து 15 வருஷத்தில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எதெல்லாம் பார்த்து நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த 10 ETFல லைவாக என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போயெல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ என்ன பண்ணலாம், அந்த ETFல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ எனக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே நீங்கள் ஒரு ஸ்டாக்காக சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக சரி, இல்லை ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பாண்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த புரோக்கர்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ எந்த புரோக்கரை வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏஞ்சல் ஒன்று நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ லைவாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஏஞ்சல் ஒன்றை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2000 என்ன பண்ண போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த 2000 எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இதாக அந்த டாப் 10 ETFஸை மொத்தமாக வாங்கிடுவோம். அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1600 சம்திங் வந்துருச்சு. ஸோ மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நம்ம கோல்டில் டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 ETF என்ன இருக்குது இங்கே வந்து கொடுத்துருக்கா, இங்கே வந்து லிஸ்ட்டு வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டில் லிஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மணியை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மொதல் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஆட் ஃபண்டில் இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் 2000 வந்து சொன்னேன். ஸோ 2000 வந்து என்ட்ரி வந்து அப்புறம்னா அந்த ஆர்டரில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்ஸ் பண்ணி ஒரு இதில் கொண்டு வந்தோமோ அதே ஆர்டரில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி பீஸ், மிட் கேப், HDFC, பேங்க் பீஸ், ஐடி, ஃபார்மா, கோல்டு, சில்வரு, மேஃபேங்கு, அடுத்து MON100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டி பீஸை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி பீஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த 10 ETFை நான் ஒவ்வொரு இதாக வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1667 ருபீஸ் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஓவராலாக செலவு வந்து ஆகுது கிட்டத்தட்ட அந்த 10 ETF ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த க்ரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பை கொடுத்துட்டு இதில் கேட்குறாங்க பாருங்கள் SIP-யா 1 டைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் 1 டைம் தான் நம்ம வாங்க போகிறோம். எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டோம் 1ன்னு போட்டு மார்க்கெட் அதே மாதிரி டெலிவரியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஆகுது, சார்ஜ் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணியாச்சு வாங்கியாச்சு. செகண்ட் அடுத்து மிட் கேப் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் டக்குன்னு வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ அதே மாதிரி வாங்கும் போது கரெக்டாக டெலிவரியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா லிமிட் ஆர்டர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லிமிட் ஆர்டரை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு இது ட்ரேட் ஆகுதுன்னா 95 வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணால் அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அது 95 வந்தால் தான் வாங்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் பீஸ் டக்குன்னு வாங்கிடலாம்.
அடுத்து ஐடிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 ரூபா தான் இருக்குது. பட் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது அப்பப்போ லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம உடனேலாம் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, விற்க போகிறதில்ல. நம்மகிட்ட எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செல் பண்ணி, அதாவது என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து வாங்கியாச்சு. ஸோ மிச்ச அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்கும், கிட்டத்தட்ட 327 ரூபாய் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு பீஸில் லிஃப்ட் இது பண்ணிடலாம், லோட் பண்ணிடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி பை மோர் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளால் 5 குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படின்னு காட்டுது. 15ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணு ஃபஸ்ட்டு. ரிமூவ் -5ன்னு போட்டு மார்க்கெட் ரேட்டில் வச்சுட்டு ப்ளீஸ் பை ஆர்டர். ஓகேங்களா, வாங்கியாச்சு. அடுத்து இன்னும் எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டை தொட்டோம்னா 26 ரூபா இருக்குது. 26 ரூபாய்க்குள்ளே எந்த ETF வாங்கலாம், நான் இப்போ ஐடி வாங்க முடியாது, ஃபார்மா வாங்கலாம் 23 ரூபா. ஸோ அதை ஒன்று என்ன பண்ணிக்கலாம், வாங்கி போட்டுக்கலாம். இருக்கிற அமௌண்ட்டை கரெக்டாக 11 ஓகேங்களா, ப்ளேஸ் பை ஆர்டர். அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 2000 என்ன பண்ணிட்டோம், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ப்ரோக்கர்னாலும் கரெக்டாக ஒரு சில ப்ரோக்கரில் டெலிவரின்னு இருக்கும். டெலிவரினா லாங் டேர்ம் பர்பஸுக்கு வாங்குறது. அதே ஒரு சில ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா சிஎன்சின்னு கொடுத்துருப்பாங்க, கேரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் அது லாங் டேர்ம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மட்டும் இன்டர்நெட் தொட்டு வாங்கிடாதீங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஆர்டரில் வச்சு வாங்குங்க. என்ன ஆர்டரே வாங்கலைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீ ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸ் பண்ணி ஒரு ETF போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், நார்மல் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டர் வைஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரித்து அதில் டாப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் ETF நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டில் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி எனக்கு எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எனக்கு என்னோடய ஃபண்டு வளர்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ETFன்றது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பற்றின நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எது எடுத்தாலும் ரிஸ்க்குன்றது இருக்கும். அதாவது FD பாண்டு ஒரு சில இதில் கேரண்டீடாக கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் ETFன்றது அதை விட உங்களுக்கு ரிஸ்க்குன்றது கம்மி தான் கம்பேரிட்லி அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை பற்றின நாலேஜை கொஞ்சம் இந்த மாதிரி யூடியூப்பில் இன்னும் என் சேனல் மட்டும் வாட்ச் பண்ணி நீங்கள் நாலேஜ் இல்லை, இன்னும் எவ்வளையோ வீடியோ இருக்குது, எவ்வளையோ சேனல்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பார்த்து நாலேஜை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் யூடியூப்பில் இருக்க எல்லாருமே வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு இருக்குது தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அதை பற்றின நாலேஜை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில், ஓன் ரிஸ்கில், ஓன் மைண்ட் செட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஒரு ஆள் சொல்கிறாங்கன்ட்டு அப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பற்றி கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.